الله الرحمن الرحيم ادعوهم لآبائهم هو أقسط عند الله إلى آخر الآية صدق الله العظيم. மாதிரா சின்ன ஒரு தங்கடத்துக்காகவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு الالتحاق ஜாயின் ஆகுறதுக்கு خيرا برحمة الله تعالى وعونه وفضله نلتقي بكم هذه الليلة المباركة في اللقاء الثامن எட்டாவது அமர்வுல உங்களை சந்திக்கிறோம் இதே ரவுல من برنامج صحبة القرآن الكريم له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. نحن كنا نتعلم تحت موضوع صحبة القرآن الكريم. ما زلنا يعني هذا الموضوع ينقسم إلى قسمين. القسم الأول فالقسم الأول الصحبة أو القسم الثاني القرآن الكريم. எங்களுடைய இந்த தலைப்பு இரண்டு பகுதிகளை கொண்டது. முதலாவது சுஹபத் தோழமை, இரண்டாவது அல் குர்ஆனில் கரீம் குர்ஆனுடனான தோழமை. அப்ப இது இரண்டு பகுதிகளாக பிரிச்சு இதுல அந்த முதலாவது பகுதியில தான் நாங்க இன்னமும் பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல அந்த நதாயிரு சுஹபா, அதாவது இந்த நதாயிர் முதலாவது அல்ஃபாது சுஹபா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். நதாயிரு சுஹபா ஃபில் குர்ஆனில் கரீம்ல மூணு விஷயங்கள். அதுல ஒன்னாவது அல்ஃபாது சுஹபா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய சுஹபத்தோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள், குர்ஆன்ல வரக்கூடிய சுஹபத்துடைய வகைகள், தோழமையுடைய வகைகள். மானி சுஹபா மூணாவது அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். சுஹபத்தோட சம்பந்தப்படக்கூடிய சுஹபத்துடைய மானிகள், அதாவது கருத்துகள் குர்ஆன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்றது. இதுல அல்ஃபாது சுஹபா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய தோழமையோடு சம்பந்தப்படக்கூடிய 8 அல்ஃபாதுகள் நாங்க பல தடவை ஞாபகப்படுத்திக்கிறோம். அதில் அல் அஹ், அல் ஹவாரியூன், கலீல், ரஃபீக், சதீக், கரீன், நஃசீர், வலி என்ற அந்த 8 அல்ஃபால்களையும் நாங்க இதுக்கு முன்னால அமர்வுகள்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதோட அந்த கேள்விகள், அதாவது சென்ற கிழமையும் அந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் சொல்லக்கூடிய நேரங்கள் போயிட்டு அந்த கேள்விகள்ல அந்த ஒரு கேள்வியுடைய அறப்பகுதிய, அதாவது அறவாசியை நாங்க விளங்கப்படுத்தியிருந்தோம். அதுல கேட்ட கேள்விகள் தான் ஒரு குர்ஆனுடைய வசனம். அதாவது நசாராக்களுடைய விஷயத்திலையும் அதே போல யூதர்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் அதாவா வல் பகதா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் மியூட் பண்றதுக்கு நினைக்கிறேன். அல் அதாவத் வல் பகதா, யூதர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தஆலா அதாவா வல் பகதா, வெறுப்பையும் பகைமைத்துவத்தையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பாவிக்கக்கூடிய அந்த வசனம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசாராக்களுடைய விஷயத்துல சொல்றான், ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பகதா. சூரா மாஇதால வரக்கூடிய 14வது வசனம். ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பகதா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுக்கு மத்தியில வெறுப்பையும் பகைமையையும் நாங்க நிலைக்க செய்தோம். இதே போல யூதர்களுடைய விஷயத்திலேயும் அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே சூரா அல் மாயிதாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய நேரத்துல அல்கைனா, அதாவது அல்கைனா பைனஹுல் அதாவத வல் பகதா, சூரா மாயிதால 64வது வசனத்துல அல்கைனா பைனஹுல் அதாவத வல் பகதா இலா யௌமில் கியாமா. அப்ப அதாவது யூதர்கள் நசாராக்கள், நான் இதுக்கு முன்னாலேயும் அவர்களுடைய தாரிஃபத், அவர்கள் யாரு, இது சம்பந்தமாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அவர்களுடைய வரை விளக்கணம், அதாவது பனு இஸ்ரவேலர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததியினருக்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்றது.
யூதர்களுடைய விஷயத்திலையும் நசாராக்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹு தாலா யூதர்களுக்கு மத்தியில நாங்கள் வெறுப்பையும் பகைமையும் போட்டிருக்கிறோம். அதே போல நசாராக்கள் விஷயத்திலையும் நசாராக்களுக்கு மத்தியில வெறுப்பையும் பகைமையும் போட்டிருக்கிறோம். இதே சூரத்துல் மாயிதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசாராக்களுடைய விஷயத்துல சொன்னதை நாங்க இதற்கு முன்னால அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பிரிவினைவாதங்கள் கொள்கை ரீதியாக இது சம்பந்தமான விளங்கப்படுத்தினேன். இதுல ஒரு குர்ஆனுடைய ஒரு முஅஜிஸா, அதாவது ஒரு அற்புதங்கள் ஒன்று தான். இது ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள், இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நசாராக்கள் என்று இரண்டு பிரிவினர் பிரிகிறார்கள். அதுல யூதர்களுக்கு ஆரம்பமாக அனுப்பப்பட்ட நபிதான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நசாராக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நசாராக்கள் இருவர்களுக்கும் அஹ்லுல் கிதாப் என்னும் சொல்லப்படுது. அதே போல பனு இஸ்ராயில் என்னும் சொல்லப்படுது. ஆரம்ப நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே பனு இஸ்ரவேலர்கள்ல கடைசியாக தோன்றிய நபி தான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இதுதான் இவர்களுடைய அந்த சந்ததியுடைய வரலாறு. இப்ப இதுல நசாராக்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமah, கியாமத் நாள் வரைக்கும் இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வெறுப்பையும் நாங்கள் நிலைக்க செய்தோம். யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல வஅல்கைனா பாருங்க, அகரைனா என்றும் சொல்றான். யூதர்களுடைய விஷயத்துல வஅல்கைனா, அப்ப அல்கைனாவுக்கும் அகரைனாவுக்கும் மத்தியில ரெண்டுமே ஒரே கருத்து தான், ஆனால் வித்தியாசங்கள் உள்ளது. அப்ப யூதர்கள் தங்களுக்கு மத்தியில கியாமத் நாள் வரைக்கும் வெறுப்பும் பகைமையும் ஈக்கும். அதே போல் நசாராக்கள் அவர்களுக்கு மத்தியிலும் வெறுப்பும் பகைமையும் இருந்து கொண்டே ஈக்கும். அந்த நசாராக்களுக்கு மத்தியில உள்ள அந்த வெறுப்பு பகைமையை பத்தி நான் சென்ற கிழமை அந்த யாக்கூபியா, அதே போல் நஸ்தூரியா, நெஸ்தோரிய கொள்கை சம்பந்தமாக நான் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாகவே பிறந்தார்கள் அல்லது மனிதராக பிறந்து பின்னால கடவுளாக மாறினார்கள் போன்ற அந்த கொள்கைகள் சம்பந்தமாக நான் சென்ற கிழமை அது சம்பந்தமாக விளங்கப்படுத்தினேன். இப்ப இந்த இடத்துல நசாராக்களுக்கு மத்தியில சொல்லப்பட்ட விஷயங்களை அந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரி விளங்கினதாகவும், ஆனால் யூதர்களுக்கு மத்தியில் என்ன வெறுப்பு, அல்லாஹ் தஆலா ஏன் அவர்களுக்கு மத்தியில வெறுப்பையும் பகைமையும் கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கு செய்திருக்கிறான், போட்டிருக்கிறான், அதற்குரிய கருத்து என்ன என்றதையும் கேட்டிருந்தாங்க. அதற்குரிய கருத்து எங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி இந்த நசாராக்களுக்கு மத்தியில பிரிவினைவாதங்கள் கொள்கை ரீதியாக ஈக்குதோ, அதே போல யூதர்களுக்கு இடையிலையும் எத்தனையோ கூட்டங்கள் ஈக்குது. அதுதான் நான் சொன்ன முகாரணத்துல அது என் மத ஒப்பீட்டாய்வு சம்பந்தமான அந்த கிதாபுகளை பெறட்டினா அவர்களுக்கு மத்தியில உள்ள அந்த ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்றதுல இப்படி நிறைய மத்த கொள்கையை ஏற்றுறதுல அவங்களுக்கு மத்தியில பல பிரிவினைகள் ஈக்குது. அந்த பிரிவினைகளுக்கு எல்லாம் காரணம் அல்லாஹு தாலா போட்ட பகைமையும் அந்த பகைமையும் வெறுப்பும் தான். இப்ப அந்த யூதர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பிரிவினைகள் எடுத்துக்கொண்ட கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட பிரிவினர்கள் ஈக்கிறாங்க. கொள்கை ரீதியாக 15க்கு மேற்பட்டவர்கள் ஈக்கிறாங்க. அதுல அல் ஃபிக்ரு தீனி அல் யஹூதி என்ற ஒரு கிதாப் ஒன்று ஈக்குது. முடியுமானவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த கிதாப் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா இவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கொள்கை வேறுபாடுகளை அதுல ஒரு சாதாரணமாக மேலோட்டமாக நான் சொல்றேன். அஸ்ஸாமிரா என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் இருக்கிறாங்க. இவங்க யார் என்று சொன்னால் இவங்க பைத்துல் மக்திஸ், அதாவது இவங்களுடைய அந்த யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமே இந்த பைத்துல் மக்திஸ அவருடைய கண்ட்ரோல்ல வரணும். அதாவது சோலமன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பைத்துல் மக்திஸ்க்கு கீழால அதாவது ஒரு டெம்பிள் ஒன்று கோவில் ஒன்று கட்டிக்கிறாங்க.
அதை நாங்க தோண்டி எடுக்கணும். இப்படி போன்ற பல கொள்கைகள் அவர்களுக்கு மத்தியில ஒரு வழிகேடான கொள்கைகளுடைய அந்த அடிப்படைகள் ஈகி. ஆனா இந்த சாமிர என்று சொல்லக்கூடிய சாமிரியா என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இந்த பைத்துல் மக்திஸ கணக்கெடுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹு தாலா இறக்கின தௌராத் இல்லாம இப்ப யூதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தௌராத் இல்லாம வேறொரு தௌராத்து நீங்க அவங்களோட கையில. அதுல இந்த தௌராத்துக்கும் அவர்கள் அப்படின்னா யூதர்களுக்கு இப்ப சாதாரண யூதர்கள் பொதுவாக அவங்களுக்கு பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த பைபிளுடைய மத்த வகைகள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வந்து தௌராத், புதிய ஏற்பாடு இஞ்சில் என்ற 2 அம்சங்கள் இருக்குது. இதுல இந்த புதிய ஏற்பாடையோ பழைய ஏற்பாடையோ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல இந்த சாமிரியாக்கள் என்பவர்கள். அதே போல சதூக்கியா என்று இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க, சதூக்கியா. அதே போல அனானியூன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதே போல இன்னும் பல கூட்டங்கள் இவர்களுக்கு மத்தியில் அல் அபுனியூன் என்று சொல்லி இன்னொரு கூட்டிருத்தினர். இவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கொள்கைகள் வேறுபாடு. இப்ப சதூக்கியாக்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த சதூக்கியாவை வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் தான் ஒரு நபி மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இவர் யார் என்று சொன்னா, நபீனா சுலைமான் அலிஸ்லாத்துடைய காலத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒருவர். இவரை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சதூக்கையா, அவருடைய பேர் சதூக். அதாவது சுலைமான் அலிஸ்லாத்துடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு சாஸ்திரக்காரர். அவருடைய ஒரு காஹினுக்கு தான் இவங்க சதூக், அவருடைய பேர் சதூக். அதுல இருந்து வந்த கொள்கை சதூக். எப்படி இவைகள் எல்லாமே வழிகெட்ட கொள்கைகள். இது ஆழமாக எங்களுக்கு அதாவது தேட வேண்டிய அவசியம் உண்டில்லை, ஏன்னா வழிகேடுகள் என்றாலும் நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி இவைகளை நாங்க தெரிஞ்சு கொள்றது, படிச்சு கொள்றது. அப்ப இவைகள் இந்த கொள்கைகள் தான். எப்படி நசாராக்களுக்கு மத்தியில உள்ள அந்த கொள்கைகள் நான் சென்ற கிழமை விளங்கப்படுத்தினோ, அதே போல இந்த யூதர்களுக்கு மத்தியில் இப்படி பல பிரிவினர்கள் ஃபிரகுல் யஹூத் என்று சொல்லக்கூடிய நிறைய கூட்டங்கள் ஈக்கிறாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, உசைர் அலிஸ்லாம் வந்து அல்லாட டிரெக்டான மகன், அல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த சதூக்கியாக்கள். இப்படி இவர்களுக்கு மத்தியில் இந்த வழிகேடான கொள்கைகள். அப்ப இப்ப இந்த சாமிரியாக்கள் சதூக்கியாக்கள் ஏற்றுக்கொள்றது இல்ல, சதூக்கியாக்கள் சாமிரியாக்கள் ஏற்றுக்கொள்றது இல்ல. அதே போல அனானியூன்கள் இவங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்படி அவர்களுக்கு மத்தியில பல பிரிவினர்களும் பிரிவினைகளும் பிரிவினைவாதங்களும் இப்படி ஈக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா இவைகள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மத்தியில யூதர்களுக்கு மத்தியில போட்ட அந்த வெறுப்பும் பகைமையும். அப்ப இதுவும் இப்ப நிறைய பேருக்கு இந்த ஃபிரக்குகள் சம்பந்தமாக, இந்த பிரிவினைகள் சம்பந்தமாக, இந்த கூட்டங்கள் சம்பந்தமாக தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் அது ஒரு மேலோட்டமாக நான் சொல்ல, இது டீப்பா எங்களோட பாடத்தோட சம்பந்தப்படாட்டியும் அந்த கேள்வி கேட்டதுனால, இந்த குர்ஆனோட சம்பந்தப்படுறதுனால தான் இதை நான் விளங்கப்படுத்துறேன். எப்படின்னு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, தஹ்சபுஹும் ஜமீஆ, அதாவது இந்த யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றேன்டா, நீங்க வெளிரங்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் எல்லாம் அதாவது முஜ்தமீன முத்தலாஹிரீன் இவங்க எல்லாம் ஒத்துமை மாதிரி இருப்பாங்க. ஆனால் வகுலூபுஹும் ஷத்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் முத்தபாகிலா, இவர்களுடைய குலூபுகள் வந்து முத்தபாகிலாவாக இருக்கும், முத்தஃபர்ரிகாவாக இருக்கும், முத்தஷத்திதாவாக இருக்கும். எல்லாமே ஒரே கருத்து தான். அதாவது ஷத்தா என்ற எண்ணெய் முத்தஷத்திதா பிரிவினைவாதம் கொண்ட உள்ளங்கள், முத்தபாகிலா அதாவது வெறுப்பு கொண்ட உள்ளங்கள், முத்தஃபர்ரிகா இவங்க அவங்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா குலூபுஹும் ஷத்தா, ஆனா வெளிரங்கத்துல பார்த்தால் இவங்க எல்லாமே ஒத்துமை மாதிரி ஒன்றுபட்டவர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் சரியான ஹக்கீகத்தை அதாவது உள்ரங்கத்தை பார்த்தேன்னு சொன்னால் இவர்கள் ஒன்றுபட்டவர்கள் அல்ல என்பதை குர்ஆனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இவர்களுக்கு மத்தியில உள்ள இந்த பிரிவினைவாதமும் நீக்கி. அப்ப 3 அம்சங்கள் நீக்கி. ஒன்று, நசாராக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா போட்ட பகைமையும் வெறுப்பும் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதே போல யூதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா போட்ட பகைமையும் வெறுப்பும் அவர்களுக்கு மத்தியில் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அது இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் இடையில, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்ல, இந்த டீப்பா போறேன்னு சொன்ன பாடங்கள் அதாவது அவுட் ஆஃப் பாயிண்ட்க்கு போய்கொண்டிருக்கிறதுனால மேலோட்டமா சொல்றேன். இவங்களுக்கு மத்தியில இப்ப எப்படி சொல்லுவோம், வக்காலத்தில் யஹூது, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால சொல்றான், வக்காலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை
வகாலத்தின் நசாரா லேசத்தில் யஹூது அலாஹ், யூதர்கள் சொல்லுவாங்க நசாராக்களுக்கு மார்க்கமும் இல்ல ஒன்றும் கிடையாது. நசாராக்கள் சொல்லுவாங்க யூதர்களுக்கு மார்க்கம் இல்ல ஒன்று இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மத்தியில என்ன செய்வாங்கன்றா, இவங்களுக்கு மத்தியிலையும் பிரிவினவாதங்களும் வெறுப்பும் பகைமையும் இருந்து கொண்டே இக்கி. அத போறன்னு சொன்னா அதுல எத்தனையோ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. அதாவது யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் இடையில உள்ள இந்த அதாவத்தும் பகதா, வெறுப்பும் பகைமையும், அதை பேச போனா இன்னும் பல அமர்வுகள் தேவைப்பட்டதுனால இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது சம்பந்தமாக பேசுவோம். என்றாலும் இந்த குர்ஆனுடைய ஒரு முஅ்ஜிஸா சம்பந்தமாக இந்த இடத்துல சொன்ன நான் ஆரம்பத்துல அஹ்ரைனாகும் அல்கைனாகும். நீங்க குர்ஆன் நீங்க அதாவது பாடத்துக்கு வரக்குள்ள எலிமெண்ட் சொன்னா ஒரு குர்ஆன் கையில வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய ஆயத்துகள் உங்களுக்கு பிரட்டி பார்த்துன்னு சொன்னால் அந்த குர்ஆனுடைய முஅ்ஜிஸாக்கள் அற்புதங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு அந்த இடத்திலேயே பார்த்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன வசனம் நசாராக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் போட்ட வெறுப்பும் பகைமையும் சம்பந்தமான ஆயத் சூரத்துல் மாஇதால 14வது வசனம். சூரத்துல் மாஇதால அதுல நான் ஓதுறேன். ஒமினல் லதீன காலு இன்னா நசாரா அஹத்னா மீசாகஹும் ஃபனசு ஹல்லம் மிம்மா ذكروا به فأغرينا بينهم العداوة والبغضاء إلى يوم القيامة. நசாராக்களுக்கு மத்தியில கியாமத் நாள் வரைக்கும் பகைமையும் வெறுப்பையும் நாங்கள் நிலைக்க செய்தோம். நல்ல விலையும் கொள்ளுங்க, நிலைக்க செய்தோம். இது அதனுடைய சரியான கருத்து, நிலைக்க செய்தோம். இதே யூதர்களுடைய விஷயத்துல சூரா மாஇதால 64வது வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு, அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் எப்படி என்றா வஅல்கைனா பைனஹுமுல் அதாவத வல் பகதாஅ இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரைக்கும் யூதர்களுக்கு மத்தியில வெறுப்பையும் பகைமையையும் நாங்கள் போட்டோம். அகரைண்டா என்றா நிலைக்க செய்தோம், அல்கைனா என்றா அவர்களுடைய உள்ளத்தில் போட்டு வைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இந்த முஅ்ஜிஸாவை பாருங்க, ரெண்டும் வெறுப்பத்தான் அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மத்தியில அவர்களுக்கு இடையில போட்டு வச்சிருக்கிறான். இந்த அல்கைனா என்று சொல்றது இப்ப பாருங்க, அகரைனாக்கும் அல்கைனாக்கும் வித்தியாசம் ஈக்குது. அகரைனாக்கும் அல்கைனாக்கும் வித்தியாசம் ஈக்கி. இப்ப இந்த அகரைனா என்று சொல்றது அதாவது சொல்லுவாங்க அல் சக்கனா, அரபுல சொல்லுவாங்க அல் சக்கனா. அகரைனா என்ன, அல் சக்கனா. அல் சக்கனா என்ன, இந்த கம்மிக்கு தானே கம்ம மாதிரி ஒட்ட செஞ்சாச்சு, அது கலராது, அது கலராது. அப்ப இந்த அகரைனா என்று சொல்லக்கொள்ள அவர்களுடைய உள்ளத்துல போடப்பட்ட அந்த வெறுப்பும் பகைமையும் ஒரு நாளும் கலராது. ஏன் இப்ப டீப்பா, அதாவது யூதர்களோட விஷயத்துல அல்லாஹ் தஆலா அல்கைனா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நசாராக்களோட விஷயத்துல அகரைனா என்று சொன்னான்டா, இந்த அல்கைனாவை விட அகரைனா என்று சொல்ற பகைமையும் வெறுப்பும் நிலையானதும் டீப்பானதும். ஆனா யூதர்களுக்கு மத்தியிலேயும் அல்ல போட்டிக்கிறான். ஆனா அதை விட உச்சகட்டம் தான் நசாராக்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா போட்ட இந்த வெறுப்பும் பகைமையும். முதலாவது தரம் நசாராக்களுக்கு மத்தியில போடப்பட்ட வெறுப்பும் பகைமையும், இரண்டாவது கட்டம் தான் யூதர்களுக்கு மத்தியில போடப்பட்ட வெறுப்பும் பகைமையும். என்ன காரணம் என்று சொன்னா, ஏன் யூதர்களை விட நசாராக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அகரேனா என்று பாவிச்சு கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய உள்ளத்திலிருந்து பிரியாத அளவுக்கு அல்லாஹ் வெறுப்பையும் பகைமையும் போட்ட காரணம் என்ன என்று சொன்னால், இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை கொடுத்தான். தௌராத்துல என்ன செஞ்சாங்கன்னா, யுஹர்ரிஃபூனல் கலிமா மவாதிஇஹி, தௌராத்துல நிறைய இருட்டடிப்பு செஞ்சு அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னது, ஒரு நபியாக அனுப்பப்படுவாங்கன்னு சொன்ன வசனங்களை மாத்தினாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாள்ல வரக்கூடிய, கியாமத் நாள் வரைக்கும் இறுதி சமுதாயத்துக்குரிய கடைசி நபி என்று வந்ததை மாத்தினாங்க. இப்படி நிறைய விஷயங்களை அந்த யூதர்கள் தௌராத்துல என்ன செஞ்சாங்கன்னா இருட்டடிப்பு செஞ்சு யுஹர்ரிஃபூனல் கலிம், நிறைய ஆல்டரேஷன் செஞ்சாங்க. அதுல நிறைய அதாவது மாத்தினாங்க வசனங்கள், அது இதுவரை எல்லாத்தையும் மாத்தினது. நசாராக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த யூதர்கள் மாத்தின அதே தௌராத்தோட இஞ்சில வாரதையும் மாத்திட்டாங்க. அப்ப யூதர்கள் செஞ்சது ஒரு இருட்டடிப்பு,
இருட்டடிப்பையும் இவங்க எடுத்துக்கொண்டு மாத்தினதோட அதுக்கு மேலால 2வது முறை இவங்க இருட்டடிப்பு செஞ்சாங்க. யாரு? நசாராக்கள். அதனாலதான் யூதர்களுக்கு மத்தியில அல்லாஹ் போட்ட பகைமையையும் வெறுப்பையும் விட நசாராக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா வெறுப்பையும் பகைமையும் அதிகமாக போட்டிருக்கிறான். அதனால நசாராக்களுடைய விஷயத்துல அகரைனா, யூதர்களுடைய விஷயத்துல அல்கைனான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப சாதாரணமாக பார்த்த இந்த வெறுப்புடைய அதாவது உச்சகட்டம் தான் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு முதலாவது உலகப் போரும் 2ஆம் உலகப் போரும் மிக மும்முரமாக நடந்ததே நசாராக்களுக்கு மத்தியில தான், நசாராக்களுக்கு இடையில தான். நீங்க அதை பார்த்திக்கலாம். அதாவது சென்ட்ரல் பவர், எலைட் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த எந்தெந்த நாடுகள் மெயினா நசாராக்களோட சண்டை பிடிச்சது தான் இந்த முதலாம் உலகப் போரும் 2ஆம் உலகப் போரும். காரணம், இந்த யுத்தங்களுக்கு பின்னால உள்ள காரணம் அல்லாஹு தாலா போட்ட பகைமையும் வெறுப்பும். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு டீப்பாக ஒரு வசனத்தை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தாலா குர்ஆன எவ்வளவு அழகாக ஒவ்வொரு வசனங்களும் குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தா வெளிரங்கமா பார்த்தா இது இந்த கருத்தை தான் நீக்கும் என்று நினைச்சாலும் உள்ரங்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதமான. அதனாலதான் அதாவது இது வந்து ஒரு ஆழமான கடல். கியாமத் நாள் வரைக்கும் இன்னமும் குர்ஆனை பத்தி எழுதி கொண்டே தான் இருக்கிறாங்க. எழுதி முடிஞ்சதென்று ஒன்று இல்லை, யாருக்கும் சொல்லல குர்ஆனை ஆய்வு செஞ்சு முடிஞ்சு இல்ல. கியாமத் நாள் வரைக்கும் ஆய்வு செஞ்சாலும் எழுதி முடியாது. ஏன்னா அது ஒரு கடல். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சமுதாயத்தை எங்களே அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். அதுக்கு நாங்க செலுத்துறோம். நான் நினைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ் தான் நீக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுல நாங்க ஒரு 5 மினிட்ஸ் தான் நீக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடரேலுமான்றது அட்மின்ட்ட தான் கேட்கணும். ஓகேன்னு சொல்லி இன்னொரு 20 மினிட்ஸ் السلام عليكم أستاذ. وعليكم السلام. نعم. يمكنك الاستمرار إن شاء الله حسب طاقتك. خيرا إن شاء الله. இதன் طيب. அதனால இப்ப அந்த விஷயத்தை நான் இது பண்ணிட்டு அடுத்த தபன்னி ஃபில் இஸ்லாம் இந்த மசாலாவையும் இன்ஷா அல்லாஹ் பல நாட்களாக ஒரு சகோதரி இது சம்பந்தமாக கேட்ட ஒரு கேள்விதான். அதுலயும் இன்ஷால்லா முடியுமானதை இன்ஷால்லா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். தபன்னி என்று சொல்றது தத்தெடுக்கிறது, குழந்தைய ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறது. இது சம்பந்தமாக இது வந்து தத்தெடுக்கலாம், தத்தெடுத்து நாங்க வளர்க்கறது இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது. ஆனாலும் இல்ஹாகுர் ரஜுலி பிஹி திஃப்லன் அப்படின்னா ஒரு பிள்ளைய வந்து வாப்பாவோட ஒபிஷியலா சேர்க்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப நாங்க ஒரு பிள்ளைய வந்து தத்தெடுத்துட்டோம், வளர்க்கறதுக்கு எடுத்து அந்த பிள்ளைய நானோ என் மூலம் என் மனைவி இவங்கள் மூலமாக கிடைக்காத ஒரு பிள்ளைய நாங்க எங்களையோட சேர்த்து கொள்றதுக்கு தானே இது இஸ்லாத்துல ஹராம் ஆக்கப்பட்ட உண்டு. என்ன அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், உதுஊஹும் லிஆபாஇஹிம், நீங்க வழக்கெடுத்தாலும் சரி தத்தெடுத்தாலும் சரி அவங்களோட வாப்பட பேர்களை உம்மோட பேரை நீங்க சொல்லத்தான் வேணும். நீங்க யாரோட பிள்ளைன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் நீதம். அப்ப இல்லம் தாளமோ, இப்ப உங்களுக்கு தெரியா பிள்ளை உங்களுக்கு நீங்க வழக்கெடுத்திருக்கீங்க, அவங்களோட வாப்பா யாரு உம்மா யாரு யாருன்னு தெரியாட்டி பைஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களோட சகோதரர் அல்லது உமாலிக்கும் அல்லது உங்களுடைய அடிமை என்ற ஒரு ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இங்க உள்ள ஒரு விஷயம் என்று சொன்னா அதாவது இப்ப நாங்க ஒருத்தர உரிமை விட்டுட்டுன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு அடிமையாக மாறுவாரு. இன்னொரு கருத்துக்கு இந்த இடத்துல இஸ்வாடுக்கும் பித்தீன், உங்களுடைய அவர்கள் சகோதரர்கள் உண்டு அல்லது உமவாலிக்கும் உங்களுடைய நண்பர்கள் இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, இங்க உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க சாதாரணமாக இதுல ஒரு கேள்வி வரலாம். இப்ப அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இப்ப நாங்க ஒரு யார சரி பார்த்து மகன் என்று சொல்றோம், மகன் அப்படின்னு சொல்றோம்.
அது சொல்றது வந்து ஆதிஃபியன் ஆதிஃபியா என்று சொல்ல கொள்ள ஒரு இறக்கமாக நாங்க யா புனை யா பனி யா புனை என்று சொல்ல மகன் என்று சொல்றோம். ஒரு வயோதிப ஒருவரை பார்த்து நாங்க தாய் என்று சொல்றோம். இவைகள் எல்லாமே உண்மையானதல்ல, அது ஒரு இறக்கத்துக்கு சொல்றது. இது இஸ்லாம் அனுமதிக்குது. அது இல்லாம நாங்க மகன் என்று சொல்லி நாங்க என்ற சொந்த மகனாக நாங்க பெறாத ஒரு மகன் என்று இந்த இடத்துல சொல்லல. ஏன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது லைஸ மின் ரஜுலின், ஒரு மனிதருக்கு கூடாது. எப்படி என்றா, ஒருத்தர் அவருக்கு தெரியும் இவருடைய வாப்பா இல்லாம வாப்பன்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு, வாப்பா இல்லாம ஏண்ட வாப்பா என்று, அதாவது ஒபிஷியலா நீங்க தான் என்ற வாப்பா அப்படி என்று சொல்லி உண்மையில அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ஒஹோயால முகு தெரிஞ்சு கொண்டு சொன்னால் அவரு அல்லாஹ்வை மறுத்தவராக மாறுறார் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்க மிச்சமே, அது மட்டுமல்ல, யாரு தன்னுடைய வாப்பா இல்லாத ஒருவரை அதாவது சேர்த்து கொள்றாங்க, இது எங்கண்ட வாப்பா அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்று சொன்னால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அவருக்கு அல்லாஹ்ட மலக்குமார்கள்ல மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க புள்ளைய இல்லாதத எங்கட புள்ளையோட சேர்க்கே மேலா, இவர் எங்கட வாப்பா இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு எங்கட வாப்பா என்று சொல்லவும் மேலாது, வாப்பா என்று சொல்லவும் கூடாது. அது இல்லாம இறக்கத்துல வாப்பா என்று சொல்றது வேற, இறக்கத்துல மகன் என்று சொல்றது வேற, இறக்கத்துல மகள் என்று சொல்றது வேற, இறக்கத்துல அம்மா என்று சொல்றது வேற, இறக்கத்துல வாப்பா என்று சொல்றது இவைகள் வேற. சகோதரன் சகோதரிகள் தான். அதனால இறக்கத்துல சொல்ற வேற இல்ல, ஏற்றுக்கொள்ள இவர் தான் எங்கட வாப்பா, இவர் தான் எங்கட மகன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புள்ளை எடுத்து அதாவது ஒபிஷியலாக வந்து பர்த் சர்டிபிகேட் அதே போல மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒபிஷியலாக இது அவருடைய மகண்ட மாதிரி என்ன செய்யறாங்க, ஏண்ட பிள்ளை மாதிரி அதை வந்து மாத்துறாங்க. இது வந்து இஸ்லாத்துல முஹர்ரம் தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்ப இது கூடவே கூடாது. இப்ப நாங்க எப்படி தத்தெடுக்கலாம், எப்படி வளர்க்கலாம், இதற்கு இஸ்லாம் வந்து நிறைய அதாவது வழிகாட்டல்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. முதலாவது, இந்த ஃபத்வா தலங்கள்ல ஒரு சகோதரி கேட்ட ஒரு கேள்வித்தான். எப்படி என்று சொன்னா, அதாவது என்னுடைய அண்ணா வாலிதத்தி ரஹிமஹுல்லா, எங்கட தாய் வஃபாத்தா பேத்துட்டா. வதரக்க திஃப்லன் சகீரன், என்ன ஒரு பிள்ளைய விட்டுட்டு பேத்துட்டா. இப்ப அத வந்து என்னுடைய அதாவது மாமி, என்னுடைய சாட்சி அதை பொறுப்பெடுத்திக்கிறார். இவ அதை பொறுப்பெடுத்துட்டு சின்ன புள்ள, ஆனா அவ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னமும் புள்ள கிடைக்கல. ஆனா திடீரென்று அவக்கு வந்து பால் சுரந்துட்டு, பால் வந்துட்டு, பால் என்ன செஞ்சுட்டு வந்திக்குது. இவ என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, அதை தத்தெடுக்க கொள்ள, அந்த புள்ள எடுக்க கொள்ள அந்த புள்ளைய எடுக்க கொள்ள, அதாவது 2 வயசுக்கு கீழே, ஆனால் கல்யாணம் முடிச்சதும் அந்த கல்யாணம் முடிச்சு இது வரைக்கும் பிள்ளை கிடைச்சது இல்லை, ஆனால் பால் வந்துட்டு. இப்ப பால் வந்ததோட என்ன செஞ்சிட்டா, அந்த பாலை வந்து பல தடவை வந்தது தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறா என்று சொன்னா கொடுக்குறா. பல தடவை என்ன செய்யறா, அந்த பால் ஊற்றுறா. எத்தனை தடவை? பல தடவை பால் ஊட்டிக்கிறா. வயிறு நிரம்புறது, பல தடவை பால் சுரந்திக்குது. ஆனா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் புள்ள கிடைக்கல. இந்த பால் கிடைச்ச பால் இப்ப அபூர்வமாக வந்துட்டு, சட்டம் வந்து இப்படித்தான். சாதாரணமா எங்களுக்கு தெரியும், ஒரு திருமணம் செஞ்சாதான் என்ன செய்யும், அதாவது பால் சுரக்கும் என்ற சட்டம் எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து இவ திருமணம் செஞ்சு புள்ள கிடைக்கல, ஆனால் பால் என்ன செஞ்சிட்டு அதாவது திருமணம் முடிச்சு புள்ள உண்டாயினால்தான், ஒரு புள்ள உண்டாயின பின்னால்தான் ஒரு பெண்ணுக்கு பால் சுரக்கும் என்றுதான் பொதுவான அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல பிள்ளை உண்டாகாமலேயே பால் சுரந்துட்டு, இந்த பாலை அந்த பிள்ளைக்கு 5 தடவைக்கு மேல கொடுத்து 2 வயசுக்கு கீழே கொடுத்தால் அந்த பிள்ளை வந்து இந்த சொந்த பிள்ளையாக மாறுமா அப்படி என்ற ஒரு கேள்வி ஒரு ஃபத்வா தளத்துல கேட்கப்பட்ட நேரத்துல அந்த பிள்ளையாக மாறும். அதாவது அந்த பெண் வந்து இதுக்கு முன்னால பிள்ளை பெத்தில்லாட்டியும் சரி,
காரணம் என்னன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல உம்மஹாத்துக்குமுல்லாத்தி அர்தானக்கும், உங்களுக்கு பாலூட்டின உங்களுடைய தாய் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். தவிர நீங்க கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்ச பிறகு உருவாகிற பாலால தான் நீங்க கொடுக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனை போடல. பொதுவாக அர்தானக்கும், உங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த அதாவது தாய்மார்கள் உங்களுடைய தாய்கள், உம்மஹாத்துக்கும் என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். அதனால இப்படியான அதாவது அந்த சகோதரி கேட்ட கேள்வி, எப்படி ஒரு புல்ல கிடைக்காம பால் சுரக்கும் ஒரு புள்ளைய நாங்க தத்தெடுக்கிறதாக இருந்தால் பால் கொடுக்கறதுக்கு இப்படியான கட்டங்கள் அபூர்வமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அபூர்வமாக நடக்கலாம். இது சம்பந்தமாக அதாவது நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே இது சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. முகனி போன்ற கிதாபுகள்ல இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் அதாவது திருமணம் கூட செஞ்சில்ல, ஒரு பெண் திருமணம் கூட செஞ்சில்ல, இது கொட்டோவா பால் வருது, இது திருமணம், நான் மேல சொன்ன திருமணம் செஞ்ச பெண், இதுல திருமணம் செய்யாத ஒரு பெண் என்ன செய்யறா, அவருக்கு திடீரென்று பால் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டுன்னு சொன்னால் அந்த பிள்ளை இந்த பெண்ணுடைய மகனாக அல்லது மகளாக மாறுறாங்க என்பது மாலிக் மதுஹபுடைய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது, பிள்ளையாக மாறுது. அப்ப இந்த இதுல விளங்கக்கூடிய நேரத்துல அப்ப இன்கான ஹாதா நாதிரன், இது இப்படி நடக்கிறது அதாவது நாதிர் அபூர்வமாக இருந்தாலும், ஆனால் இந்த இடத்துல பாலை கொடுத்துட்டுன்னு சொன்னா, ஒன்று திருமணம் முடிக்காம பால் சுரக்குது ஒரு பெண்ணுக்கு, அந்த பாலை என்ன செய்யறான்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு கண்டிஷன் இருக்கு, அதை நாங்க கவனிச்சு கொள்ளணும் இந்த இடத்துல. ஒன்று அந்த பிள்ளை 2 வயசுக்கு கீழே இருக்கணும், 2வது வயிறு நிரம்ப 5 தடவை கம்ப்ளீட்டா பால் கொடுக்கணும். இந்த 2 கண்டிஷன் நீக்கி இப்ப பால் சுரக்குறதுனால ஒரு தடவை கொடுத்ததால பிள்ளையாக மாறாது, 2 தடவை இல்ல 5 தடவையே கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய பிள்ளை 2 வயசுக்கு கீழே ஈக்கணும். இந்த 2 அம்சங்களை நாங்க பார்த்து கொள்ளணும். இப்படி ஈக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு பிள்ளை கிடைக்கல, பால் சுரக்குது, பிள்ளைக்கு பாலை கொடுத்தால் அந்த பிள்ளை அந்த தாயுடைய பிள்ளையாக மாறுறா. இன்னொன்று கல்யாணம் முடிக்கல, பால் சுரக்குது, பால் வருது, அந்த பிள்ளைக்கு கொடுக்குற 5 தடவை 2 வயசுக்கு கீழே கம்ப்ளீட்டா கொடுக்குறேன்னு சொன்னால் அதுவும் அந்த பிள்ளையாக அவருடைய மகனாக அல்லது மகளாக மாறுறாங்க என்ற விஷயத்தை இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல மாலிக் மதுஹப், இன்னும் பலர் என்ன செஞ்சிக்கிறாங்க, இது சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. இதனுடைய தெளிவான ஆதாரம் தான் உம்மஹாத்துக்குமுல்லாத்தி அர்தானக்கும், உங்களுக்கு பால் ஊட்டின உங்களுடைய தாய்மார்கள். அதனால இந்த சகோதரி கேட்டாங்க, எப்படி அது ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அப்படி வராது, வரும், வந்திக்குது, இமாம்களுடைய காலத்திலே வந்ததுனாலதான் இந்த சட்டத்தில் எழுதிக்கிறாங்க. அதாவது இந்த தத்துவத்தலம் நான் மேல சொன்ன விஷயங்களும் அதாவது இது நடந்ததுனாலதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அதாவது என்னுடைய சாட்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்சில, ஆனா பால் சுரந்துட்டு அது எங்கட தாய் விட்ட அந்த பிள்ளைய இவங்க பொறுப்பெடுத்து அதுக்கு பால் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிக்கிறாங்க. அப்ப இது நடந்திக்குது, இது முதலாவது அம்சம். ஆனா இது நாதிர், அபூர்வம், எல்லாத்துக்கும் அல்ல, இருந்து நின்று அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம். அப்படி நடந்து பாலை கொடுத்தால் பிள்ளையாக தன்னுடைய மகனாக அல்லது மகளாக அவங்க மாறிடுவாங்க என்ற சட்டத்தை இமாம்கள் தெளிவாக சொல்றாங்க இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழால. அடுத்தது அதே போல இமாம் மாவர்தி ரஹ்மஹுல்லா, ஷாஃபி இமாமுடைய அதாவது ஷாஃபி மதஹபுடைய மிக முக்கியமான அபுல் ஹசன் அலி இப்னு முஹம்மது இப்னு ஹபீப் அல் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க அல் ஹாபி ஃபீ ஃபிக்ஹி ஷாஃபி என்ற கிதாபுல இது சம்பந்தமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு பால் அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் உருவாகக்கூடிய சான்ஸ்கள் நிறைய ஈக்குது. ஆனால் அதாவது ஒரு பெண் கல்யாணம் முடிக்கணும் என்றதும் சட்டம் அல்ல, கல்யாணம் முடிச்சுதான் பால் வரணும் என்றது ஷரத் அல்ல. மாறாக அந்த பெண்ணுக்கு சும்மா பால் வந்துட்டாலும் அதை கொடுக்கறதுனால அந்த குடிக்கக்கூடிய குழந்தை 2 வயசுக்கு கீழே 5 தடவைக்கு மேல 5 தடவை பூர்த்தியாக கம்ப்ளீட்டா வயிறு நிரம்ப குடிச்சிட்டேன்னு சொன்னா அதாவது அந்த பிள்ளையாக அவருடைய
என்னது பிள்ளையாக மாறுறாங்க என்ற சட்டத்தையும் இவங்களும் எழுவுறாங்க. அல் ஹாவி ஷாஃபி என்ற கிதாபுல 11வது ஜுஸுல 413வது பாகத்துல இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இது முதலாவது அதாவது அம்சம், அதாவது 5 கேள்விக்கு அதுக்குள்ளுக்க அந்த சகோதரி கேட்ட விஷயத்தோட சம்பந்தப்படக்கூடிய 5 கேள்விகளுக்கு அதுல முதலாவது கேள்வித்தான், அதாவது ஒரு பெண் கல்யாணம் முடிக்காம பால் சுரக்குமா, ஒன்னாவது விஷயம். 2வது கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைக்கல பால் சுரக்குமா. 2 கட்டத்திலையும் பால் சுரக்கும் என்றத இந்த காலத்திலையும் ஃபத்வா தலங்கள்ல கேட்கப்பட்டீங்க, இமாம்களுடைய காலத்திலையும் இந்த சட்டத்தை எழுதி வச்சிக்கிறாங்க என்றதையும் நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அப்படி கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்ணுக்கு அல்லது கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைக்காத ஒரு பெண்ணுக்கு பால் சுரந்து அத ஒரு பிள்ளைக்கு 5 தடவை கம்ப்ளீட் ஆகவும் 2 வயசுக்கு கீழே பால் கொடுத்துட்டுன்னு சொன்னா அது அந்த தாயுடைய பிள்ளையாக மாறுறா. இதுல வாப்பாவுடைய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அதை நான் இன்ஷால்லா பின்னால விளங்கப்படுத்துறேன். வாப்பா அதாவது அந்த பிள்ளைக்குரிய வாப்பாவாக மாறுவாரா. காரணம் என்னன்னு சொன்னால், சாதாரணமாக திருமணம் செஞ்சதன் பின்னால உடலுறவுல ஈடுபட்டால்தான் வாப்பாக்கு அந்த பால்ல ஒரு தாயுடைய பால்ல ஒரு பங்கு இருக்குது. இது அதாவது சட்டத்தை தான் நான் பேசுறேன், இதை நாங்க விளங்கி கொள்ளணும் என்றதுக்காக ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்களிப்பால தான் அந்த வாப்பாவும் அந்த பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்குரிய வாப்பாவாக மாறுறாரு. பால் குடி அந்த பிள்ளையுடைய வாப்பாவாக உமாவாக மாறுறாங்க. அந்த சட்டம் இருக்குது. அதை இன்ஷால்லா நான் விளங்கப்படுத்துறேன். அதனால முதலாவது கேள்விக்குரிய பதில நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பெண் திருமணம் செய்யாமையும் பால் சுரக்கும், திருமணம் செஞ்சு பிள்ளை கிடைக்க முன்னாலேயும் பால் சுரக்கும். அதாவது இப்படி நடந்திருக்குது இமாம்களோட காலத்திலையும் தான், நவீன காலத்திலையும் அப்படி நடந்து இஸ்லாமிய சட்ட பிரகாரம் பாலை கொடுத்தால் அந்த தாயுடைய பிள்ளையாக மகனாக அல்லது மகளாக அவங்க மாறுறாங்க என்றதை இஸ்லாம் தெளிவாக இந்த ஆயத்துக்கு கீழால சொல்லிக்குது. இன்ஷால்லா இதனுடைய மற்ற 4 பதில்களையும், அதாவது மற்ற 4 கேள்விகளுக்குரிய பதிலையும் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்தும் அதை இன்ஷால்லா நான் விளங்கப்படுத்துறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ அஹ்திமு அலா ஹாதல் கதர். இன்னும் என்ன சரி கேள்விகள் இருந்தா இன்ஷால்லா நீங்க நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தின மாதிரி இந்த முஷ்ரிஃப்க்கு அல்லது முலாஹிதா இந்த முஷ்ரிஃபாக்கு சரி அனுப்பி வைங்க. அதற்குரிய பதில நாங்கள் கட்டம் கட்டமாக இன்ஷால்லா பார்க்கிறதோடு எங்களோட பாடத்தை இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அஹ்திமு அலா ஹாதல் கதர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.